ஒன்னா நம்பர் அயோக்கியம், அந்த அயோக்கியன மக்கள் நம்புற மாதிரி பேட்டி கொடுக்குறான் பாருங்க. எனக்கு அவர் மேல இருக்க கோவமே, அதே மேலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கோவமே என்னன்னா உத்தமே மாதிரியே பேட்டி கொடுக்குறாருங்க, ரொம்ப உத்தமே மாதிரி. நான் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்றோ எனக்கு ஓட்டு போடுங்கணும் எந்த ஒரு இடத்துலையும் நான் சொல்லலை. இதைத்தான் நான் 2021 சொன்னேன். மக்கள் எனக்கு நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு போட்டுருக்காங்க. அந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணுமா வேண்டாமா? நான் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்கள் செய்ய வேண்டிய மக்களுக்காகத்தான் நிற்கிறேன், மக்களுக்காக நிற்கிறேன். மக்களுக்காக நிற்கிறவர் நீங்கள் ஏங்க எம்எல்ஏவாக நிற்கணும்? மக்களுக்காக நிற்கிறவர் நீங்கள் போய் உங்களுடைய சொந்த பணத்தில் பண்ணுங்க மக்களுக்கு சேவை. பல லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, போய் செய்யுங்க பார்ப்போம் மக்களுக்கு. என்ன அந்த தொகுதியில் அவர் நல்லா செஞ்சுட்டாரு? நான் ஆளுங்கட்சியே இல்லை, நான் எதிர்கட்சி எம்எல்ஏ வந்து என்ன செய்ய முடியும்? எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கல, எதுக்கா எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்க? புரியுதுங்களா? எதிர்கட்சி நான் இந்த தடவை என் கட்சி ஜெயிக்கலங்க, நான் ரிசைன் பண்ணுறேன், ஆளுங்கட்சி ஜெயிக்க சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்போ ரிசைன் பண்ணிட்டு போய் ஏன் தாவேக்கால சேர்ந்துருக்காருங்கிறீங்க? புரியுதுங்களா? பணம் சம்பாதிக்கணும். இசக்கி சுப்பையானோட ஒரே நோக்கம் எம்எல்ஏ ஆகிறதோ அல்லது மக்களுக்கு சேவை செய்யற அதெல்லாம் கிடையாது. எம்எல்ஏ ஆகணும். அந்த எம்எல்ஏன்ற பேரை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்டயோ பக்கத்து மாநிலங்களில் இருக்க ஆளுங்கட்சிக்கிட்டயோ கான்ட்ராக்ட் எடுக்கணும். அவர் பெரிய தொழிலதிபர், அவ்வளவுதான். அவர் ஒரு ஒப்பந்ததாரர். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை மூலமா பிடபிள்யூடி மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர், தொழில் நடத்தக்கூடிய நபர். எல்லா ஆளுங்கட்சிக்காரங்க, எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அல்லது அந்த உயர் அதிகாரிகள் ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் சைனிங்கை தாட்டி இருப்பாங்களா, அந்த நபர்களை பூராத்தையும் கொண்டு வந்து குற்றாலத்தில் குசிப்படுத்தணும். அதுக்கு 4-5 ரெசார்ட்டு, ஐந்தருவியில் ஒரு ரெசார்ட்டு, பழைய குற்றாலத்தில் ஒரு ரெசார்ட்டு, புதுக்குற்றத்தில் ஒரு ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட்ல எல்லாம் இந்த மாதிரி அதிகாரிகளை கொண்டாந்து குளிர்விக்கிறது, அவங்களுக்கு தேவையான சரவணை எல்லாம் செய்யறது. அந்த சவரட்டனை செய்யறதுக்காகவே கொண்டு வந்து ஒரு ரெசார்ட்டுகளை வச்சு இங்கே தங்க வைக்கிறாரு. இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியல. அந்த மக்கள் பாவப்பட்டவங்க. அவங்கள்ட்ட போய் 10,000 ரூபா கொடுத்து அன்னதானம் கொடுத்தோடனே மகராசன் நல்லா இருக்கணும், சாமி சோறு ஓடுது, அன்னதானம் போடுறாரு, பெரிய தர்ம பிரபு நடிச்சுறாங்க. இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. இவர் காசு கொடுப்பாரு, அந்த காசை வாங்கி அவங்க அன்னதானம் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இவர் அன்னதான பிரபு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். ஒன்னா நம்பர் அயோக்கியம், அந்த அயோக்கியன மக்கள் நம்புற மாதிரி பேட்டி கொடுக்குறான் பாருங்க. எனக்கு அவர் மேல இருக்க கோவமே, அதே மேலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கோவமே என்னன்னா உத்தமே மாதிரியே பேட்டி கொடுக்குறாருங்க, ரொம்ப உத்தமே மாதிரி. நான் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்கள் செய்ய வேண்டிய மக்களுக்காகத்தான் நிற்கிறேன், மக்களுக்காக நிற்கிறேன். மக்களுக்காக நிற்கிறவர் நீங்கள் ஏங்க எம்எல்ஏவா நிற்கணும்? மக்களுக்காக நிற்கிறவர் நீங்கள் போய் உங்களுடைய சொந்த பணத்தில் பண்ணுங்க மக்களுக்கு சேவை. பல லட்சம் கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, போய் செய்யுங்க பார்ப்போம் மக்களுக்கு. என்ன அந்த தொகுதியில் அவர் நல்லா செஞ்சுட்டாரு? அவர் ஒரு 4 பக்கத்துக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாரு, அதிமுக அரசு செய்த சாதனைகள்னு போட்டு. அந்த சாதனை புத்தகத்தை நான் வச்சிருக்கேன். நான் அடுத்து வந்து அடுத்த வீடியோ போட போறேன். எங்கெங்கே அவர் என்னென்ன சாதனை பண்ணாரு மக்கள்கிட்ட சொல்லட்டும். இல்லைன்னா அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இவர் ரிசைன் பண்ணிட்டார்ல, 2வது இடத்துல போட்டிட்டது யாரு? காங்கிரஸ் கட்சிக்காரன். நல்லவனா கெட்டவனா, கொலகாரனா கொள்ளக்காரனா? ஈழத்தமிழர்களை பூரா கொண்டதே காங்கிரஸ், கூட இருந்தது திமுக. 2 பேருமே கொலகார பயிலுகிறேன். ஏன்னு கேட்காத அதிமுக கொலகார பயிலும், ஏன்னு கேட்காத பிஜேபி கொலகார பயிலும். இருந்தாலும் பரவாயில்ல, 2வது இடத்துல இருந்த விபி துறை எம்எல்ஏ வாக்கு பார்ப்போம். அதானங்க முறை.